வணக்கம். என் பேர் மு. சசிகண்ணன். ஊராட்சி ஒன்றிய நடுவில் கணக்கு கணபதி இருந்து வரேன். ஏன் இல்லத்து சொல்றேன் பார்த்தீங்களா? வேற ஒன்றும் இல்லை. எங்க ஸ்கூலு புதுக்கோட்டை ஒன்றியம். அந்த மாணிக்க பார்த்தி அதான் அப்படி சொன்னேன். நீங்க எதுந்தாப்பா நினைச்சுக்காதீங்க. புருஷங்காரே வாசலே பார்த்துட்டு இருந்தாராம். தனக்குள்ளே புலம்பிக்கிறாரு. என்ன நம்ம பொண்டாட்டி காலையில போனாலும் இன்னும் ஆளை கணக்கு. அப்பதான் இங்கேருந்து பொண்டாட்டி உள்ளே வந்துச்சு. ஏன்டி நீங்க காலையில போனாலு என்ன ஏன் இம்பூட்டு நேரம் அது பொண்டாட்டி நான் என்னங்க சொல்ல நம்ம குடி முழுகி போச்சு. ஏன்டி ஒப்பாரி வைக்கிற? ஏன்னா உங்க அம்மா ரொம்ப இழுக்கிற. நீனா சொல்ற எல்லாம் நீ இருக்கிற விஷயத்த சொல்றா. எனக்கு கேன்சர்னு சொல்லிட்டாங்க. என்ன அது கேன்சரா? ஆமாப்பா கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கேன்னு சொல்லிட்டாங்கப்பா. அட பாவி படிப்புலனா பஸ் ஸ்டாண்ட்லனா இதுலயே மாடா நான் எங்கே போய் முட்டிக்குவேன். போங்கடா. கழுதையும் நாயும் பேசிக்கிச்சான். கழுதை சொல்லிச்சான் என் முதல்ல நீ டொப்பு டொப்பு டொப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அது நாய் சொல்லிச்சான் ஏண்டா உன் மலையில டொப்பு டொப்பு டொப்புன்னு அடிக்கிறாங்க, எங்கேயாச்சும் ஓடி போக வேண்டியதுங்களா? அப்படிதான் நான் நினைச்சேன். அது ஒரு ரகசியம் இருக்கு. என்ன தெரியுமா? என் முதலாளி ரொம்ப நல்லா ஒன்று சொல்லி வச்சிருக்காரு. எப்போ பார்த்தாலே என் முதலாளி போய் எக்ஸாம்லாம் மார்க் கம்மியாகவே வாங்கிட்டு இருக்கு. அதான் ஒன்று சொன்னாரு, இயற்குள்ள நீ இப்படியே போயிட்டு இருக்க, ஒரு நாளைக்கு உன்னை ஒரு கழுதைக்கு தான் கட்டி கொடுப்பேன். அதான் நானும் ஓடலை. நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஒரு பேங்க்ல காசு விஷயத்துல உலகத்திலே ஒன்னே ஒன்றாங்க கரெக்டாக இருக்கு. நான் என்னன்னு சொல்லவா? நம்ம ஏடிஎம் சொல்லுங்க ஒரு நோட்டு கூட வச்சுட்டு வர முடியும். இது என்ன உலகம்? சே என்ன உலகம்? சே. ஒரு ஸ்கூல்ல கணக்கிட்டா பாடம் நடத்துறாங்க. நேர்ப்பு மாணவர்களை பார்த்து நேர்கோடுனா நின்றுக்கிறாங்க. ஒருத்தர் பட்டக்கன்னு எழுந்திரிச்சு டீச்சர் ஒரு புள்ளி நேரா வாக்கிங் போனா அதான் டீச்சர் நேர்கோடு இருக்கான். அதுக்கு டீச்சர் என்ன சொன்னாங்க? ஓ பதில் நல்லா இருக்கு. அப்ப இணையகோடு என்னன்னு கேட்டாங்க. டீச்சர் டீச்சர் ஒரு புள்ளி தன் கேர்ள் ஃப்ரெண்டோட நேரா வாக்கிங் போனா அதான் டீச்சர் இணையகோடு இருக்கான். அதை கேட்ட டீச்சருக்கு மயக்க அடிச்சா வந்துட்டாங்க. இப்பெல்லாம் போய் கேட்கலாமா? ஒரு பேங்க்ல சட்டியான கூட்டம். மக்கள்லாம் லைன்ல வரிசா நிற்கிறாங்க. கடைசியில ஒருத்தவன் நைஸா முன்னாடி வரலான்னு பார்க்குறான். பின்ன இங்க மக்கள் ஏன்டா பின்னாடி போட, நாங்கெல்லாம் கால் வலிக்கணும்னு இருக்கோம், பின்னாடி போடா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் வெயிட் பண்றான். மறுபடியும் நைஸா முன்னாடி வரான். ஏன்டா திரும்ப திரும்ப தள்ளி இருக்கேன், எங்களை பார்த்தா என்ன கேனா பயில திட்ட வெளியே போடும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நைஸா முன்னாடி வரான். ஏண்டா நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு அடே முட்டா மக்களோட இன்னைக்கு நீங்க கால் வச்சே சாங்கடா, நான் இன்னைக்கு பேங்கே திறக்க மாட்டேடா அப்படின்னா அவனும் போயிட்டான். அதுக்கப்புறம் தான் கடைசியில தான் தெரியுது அதான் பேங்க் மேனேஜர்னு. அங்கே இன்னவங்களாம் பேசிக்கிட்டாங்க. சரி நமக்கு விவசாய வேலையில பாதுகாக்கணும், தோட்ட வேலையில பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலை நம்ம தானே பாதுகாக்கணும். நன்றி வணக்கம்.